ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1/4 கிலோ முந்திரி வச்சு காஜு கத்ரி பண்ணுறேன். இதுக்கு வந்து இதை வந்து குறைன்னு நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது வந்து இப்போ நான் வந்து சலித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன்னா ரொம்ப வந்து குறைன்னு சலிச்சிருங்க. சலிச்சுட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து 2.5 கப்பு வந்திருக்கு. இதுக்கு வந்து சர்க்கரை வந்து நான் வந்து 1 கப்பு இது காஜு கத்திரி மாவு பவுட்ரு பண்ணதுன்னா நீங்கள் வந்து 1/2 கப் எடுத்துங்க. நான் வந்து 1.5 கப் எடுத்துருக்கேன், சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நான் அளந்து தான் நான் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக இருந்தால் தான் இந்த முந்திரியோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். அதிகப்படியாக இனிப்பு போட்டோம்னா அந்த சுகர் இனிப்பு டேஸ்ட்டு தான் நமக்கு இருக்கும். இப்போ வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள். 1.5 கப்பு இதால் அதுமாரி 2.5 கப்பு எனக்கு வந்து மாவு எனக்கு இருந்தது, அது முந்திரி. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை வந்து கரைச்சிப்போம். சர்க்கரை பவுடராக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா சீக்கிரம் அப்போ தான் உங்களுக்கு கரைஞ்சி வரும். இப்போ இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு பாக வச்சுக்கணும் நம்ம. இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது கம்பி பதம் வந்தோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். லைட் சின்ன ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதோட இந்த முந்திரியை வந்து இதோட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து பதம் தெரியலனா 2-3 தடவை இதுமாதிரி வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பதம் வரும். ஃபஸ்ட்டு வராது, அதுக்கு பிறகு வரும். பிஸ்கு பதம் போய் அடுத்தது வந்து இந்த கம்பி பதம் வரும். இப்போ வந்து நான் வந்து இந்த முந்திரி பவுட்ரு பண்ணியிருந்தேன் வந்து இதோட கொட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது சீக்கிரமே உங்களுக்கு ரெடி ஆகிடும். கடையில் வந்து நம்ம அதிகப்படியான காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். நீங்கள் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். நெய் விட்டு கலந்து விட்டுரும். இது வந்து இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்து ஒரு பட்டர் பேப்பர்லையோ அல்லது ஒரு ஷீட்லேயோ போட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா வந்து இந்த இதாக இருக்கும், கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா சப்பாத்தி கட்டை இருப்பாங்க, அதால் நல்லா உருட்டினா நம்ம இந்த மாதிரி வந்துடும். சப்பாத்தி பதுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சம் மேலே நெய் விட்டு அல்லது ஒரு சின்ன ஒரு வட்டா இருந்தால் கூட நீங்கள் அதில் தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டு கத்தியால் வந்து நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சில்வர் லீஃபை வந்து இதோட நான் வந்து ஒட்டிடுறேன். இதை பார்த்து ஒட்டுங்க, கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்து ஒட்டுவோம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சி. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுன்னா காஜு கத்திரி வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் எல்லாம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து கட் பண்ணிடணும். ரொம்ப இறுகிடுச்சுன்னா வந்து கட் பண்ண வராது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.